நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லி தந்திருக்காங்க. அதில் இன்னொரு குறிப்பான விஷயம் பேரண்டிங்கோட விஷயம். இன்னைக்கு ஒரு யூத்தாக இருக்கக்கூடிய யங் ஜெனரேஷன் தங்களுடைய பெற்றோர்களை எப்படி பார்த்துக்குது அப்படின்றது நம்ம எல்லோருக்கும் தெரியும். அது எப்படி பார்த்துக்கணும், எப்படி குர்ஆன் சொன்னால் நமக்கு வழிகாட்டுது. யா ஷபாப் அல் உம்மா, இந்த உம்மத்துடைய வாலிபர்களுக்கு சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயம் இந்த நேரத்தில் அதுதான். அதோடைய சிறப்புகளையும் இதோடைய வசனங்களையும் நிறைய சொல்லலாம். ஒரு முஸ்லிமுக்கு துன்யாவே தீன் தான் இல்லையா? கண்டிப்பாக. இஸ்லாம் தொழுகையை மட்டும்தான் மார்க்கம்னு சொல்லலை. இஸ்லாம் ஹஜ்ஜை மட்டும்தான் மார்க்கம்னு சொல்லலை. இஸ்லாம் ஒரு நீங்கள் ஜக்காத் கொடுக்கறதும் தான தர்மங்கள் செய்கிறத மட்டும்தான் மார்க்கம்னு சொல்லலை. ஒரு சகோதரனுக்கு முன்னால் புன் சிரிப்பு செய்கிறதும் மார்க்கம் தான். உதாரணமாக ஹம்ர், இந்த ஆல்கஹால் அப்படின்றது இன்னைக்கு ரொம்ப நார்மலைஸ் ஆகிடுச்சு. இதை பற்றி இஸ்லாம் என்ன நம்மளுக்கு வலியுறுத்துது? மது அப்படிங்கிறது ஹம்ர் அப்படின்னா மஹாமர் அல் அக்ல் அப்படின்னு சொல்லுவாங்க. மூளையை மயக்கடிக்கக்கூடிய ஒன்று தான் மது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லஅன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபிச்சாங்க குடிப்பவரை, வாங்குபவரை, விற்பவரை, ஊத்தி கொடுப்பவரை, சுமப்பவரை, அதை தயார் செய்பவரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எண்ணிக்கிட்டே இருந்தாங்க. யாரையும் விட்டு வைக்கல. அல்லாஹ் கேட்க சொல்லலாம், ஜிப்ரீல் கேள் அவர் ஏன் அழுகிறாருன்னு சொல்லி. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க ரசூலுல்லாஹ்ட்ட, யா ரசூலுல்லாஹ் ஏன் அழுகிறீங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் இதை கேட்க சொன்னானோ அவனுக்கு தெரியும் நான் ஏன் அழுகிறேன்னு சொல்லிங்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ், என்ன ஒரு நேசம் பாருங்க அந்த ரெண்டு பேருக்கும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு போய் சொல்றாங்க, யா அல்லாஹ் நான் கேட்டேன், யா அல்லாஹ் அவர் சொல்றாரு நீ உனக்கு தெரியும்னு சொல்லி, நீ தானே கேட்க சொன்ன உனக்கு தெரியும்னு சொல்லி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் கோடான கோடி படைப்புகளை படைச்சிருக்கான். அப்படிப்பட்ட சிறந்த படைப்பாக சொல்வது மனித சமுதாயத்தை மட்டும்தான். அந்த மனித சமுதாயத்திலும் கூட அல்லாஹ் மிகவும் உற்று நோக்குவது இந்த வாலிப சமுதாயத்தை. இப்போ நாம் இருக்கக்கூடிய இந்த யங் ஜெனரேஷன் எடுத்தோம் அப்படின்னா பல ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுறோம். அதற்கு குர்ஆனும் சுன்னாவும் என்னென்ன வழிகளை கற்றுத்தருகிறது அப்படின்றத பற்றி ஷேக் உஸ்தாத் அப்துல் பாசித் புகாரி அவர்களோடு கலந்தாய்வு செய்வதற்காக இன்ஷா அல்லாஹ் இந்த பாட்காஸ்ட்டை அல்லாஹ் இஹ்லாஸோடு ஏற்றுக்கொள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹய்யாக்குமுல்லாஹ். எப்படி இருக்கீங்க ஹபீப்? எப்படி இருக்கீங்க நீங்கள்? அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கேன் நானும். ஹபீப், ஏன் இந்த டாபிக் திரும்ப திரும்ப யங் ஜெனரேஷனை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா, எவ்வளவு தான் நாங்கள் அறிவுரைகள் கேட்டாலும் இஸ்லாம் என்பது ஒரு ஒரு விஷயத்தை கைட் பண்ணுது, ஆனால் எங்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை வரல. முதலாவது. ரெண்டாவது, யங் ஏஜை பற்றி ஏன் இஸ்லாம் எவ்வளோ வலியுறுத்துது? இஸ்லாம் மட்டும் இல்லை, உலகத்தில் எல்லா சமூகமும் சரி அல்லது எல்லா மனித இனமும் சரி மிகவும் குறிப்பாக கவனிக்கக்கூடிய பருவங்கிறது இந்த வாலிப பருவம் தான். எல்லா சமூகமும் சரி. ஏன்னா அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது கூட மனிதனை அல்லாஹ் படைக்கிறான், பலகீனமான ஒரு நிலையிலிருந்து ஒரு மனிதன் வருகிறான். அந்த பலகீனமான நிலைக்கு அப்புறம் மின் பஅதி தஅஃபின் குவ்வா, உறுதியான ஒரு பருவத்திற்கு அல்லாஹ் கொண்டு வர்றான். அதுக்கப்புறம் அந்த கூவத்தான் அந்த பருவத்துக்கு அப்புறம் மறுபடியும் பலகீனமான ஒரு பருவத்துக்கு இறைவன் கொண்டு போகிறான். நரைகள் வருது அப்படின்னு குர்ஆன் சொல்லுது. அதாவது குழந்தை பருவங்கிறது ஒரு பலகீனமான பருவம். அதாவது அவனால் எதையுமே செய்ய முடியாத, இன்னொருத்தருடைய உதவியோடு தான் அவன் செய்ய முடியுங்கிற ஒரு பருவம் குழந்தை பருவம். அந்த பருவத்திலிருந்து அவன் மீண்டு எல்லாத்தையும் தன்னுடைய பெற்றோர்கள்ட்ட இருந்தோ தன்னை சார்ந்து வாழக்கூடிய மக்கள்கிட்ட இருந்தோ கற்றுக்கிட்டு ஒரு பலமுள்ள ஒரு பருவத்துக்கு வருவான். அவனால் எல்லாத்தையும் செய்ய முடியும், அவனால் எதையுமே யோசிக்க முடியும், சிந்திக்க முடியும், அவன் என்ன நினைக்கிறானோ அதை நோக்கி அவனால் நகர முடியும். அந்த பருவத்துக்கு அப்புறம் அவன் அதை முடித்ததுக்கப்புறம் மறுபடியும் அவன் பலகீனமான ஒரு முதுமையுடைய பருவத்துக்கு போயிடுறான். அதுக்கப்புறம் நரைகள் வருது, அவன் வயதாயிடுறான், மரணம் ஆயிடுறான். இந்த 3 பருவம் தான்: குழந்தை பருவம், வாலிப பருவம், முதுமை பருவம். இந்த 2 பருவத்திலையும், குழந்தை பருவத்திலையும் முதுமை பருவத்திலையும் பலகீனமான மனிதன், அவனால் எதையும் செய்ய முடியாது, யாருடைய துணையோடு தான் செய்ய முடியும். ஆனால் இந்த வாலிப பருவத்தை தான் கூவத் அப்படின்னு குர்ஆன் சொல்லுது, பலமுள்ள பருவம். இந்த பருவத்தில் தான் அவன் நினைக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் சாதிக்க முடியும், செய்ய முடியும். அவனால் இயற்கையாகவே எல்லாத்தையும் நோக்கி நகர முடியும். அவன் இலக்கை நோக்கி, லட்சியத்தை நோக்கி, அவனுடைய குறிக்கோளை நோக்கி, அவன் எதிர்காலத்தை எப்படி அமைக்கணுங்கிறத நோக்கி அவனால் நகர முடியக்கூடிய பருவம் இந்த வாலிப பருவம் தான். அதெல்லாம் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 5க்கு முன்னால் 5ஐ தேடிக்கொள்ளுங்கன்னாங்க. 5 விஷயம் வர்றதுக்கு முன்னாடி 5 விஷயத்தை நீங்கள் வச்சுக்கோங்க. அதில் முதல்ல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது, உன் வயோதிகம் உன்னை வந்தடைவதற்கு முன்னால் வாலிபத்தை தேடிக்கொள்னாங்க.
ஏன்னா இந்த வாலிபம் தான் உன்னால் இந்த உலகத்தை நோக்கியும் மறுமைக்காக நீ வைக்கக்கூடிய இலக்கை நோக்கியும் நகருவதற்கு உள்ள பருவம். அதனால தான் இஸ்லாமும் சரி மற்ற சமூகமும் சரி இந்த வாலிப பருவத்தை வந்து மிக 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 நேர்த்தியாக சரியான முறையில் வழிகாட்டணும்னு நினைக்குது. விவேகானந்தர்னு ஒருத்தர் இருக்கார்ல, அவர் கூட சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. 100 வாலிபர்களை இடத்துல கொடுங்க, இந்தியாவை நான் ஒரு உயர்ந்த நாடாக ஆக்கி காட்டுறேன்னு சொல்லி. அந்த பருவத்துடைய சக்தியும் அந்த பருவம் இருக்கக்கூடிய மனிதர்கள் ஒன்று சேரும் போது இருக்கக்கூடிய சக்தியும் மிக பலமானது. அதனால தான் இஸ்லாமும் சரி மற்ற சமூகமும் சரி இந்த பருவத்துக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்குதுன்னு நினைக்கிறேன். ஹபீப், இப்போது இன்றைக்கி நாம் யங் ஜெனரேஷனாக இருக்கக்கூடியவர்கள் ஃபேஸ் பண்ணக்கூடியது புது பிரச்சனைகளாக இருக்குது. ஆனால் நம்ம இது அப்படியே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா சஹாபாக்கள் பலவிதமான டிஸ்ட்ராக்ஷன்ஸை மேபி ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். அதை நம்ம வாழ்க்கை வரலாறாக பார்க்குறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சஹாபாக்களை வழி நடத்துனாங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லிச்சு. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தை பார்த்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இருந்த பெரும்பான்மை மக்கள் சமூகத்தில் பெரும்பான்மை சஹாபாக்கள் வந்து வாலிபர்கள் தான். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, மதீனாவுக்குள்ளே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுழையும் போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு மட்டும்தான் நரைமுடி இருந்துச்சு. அவங்க மட்டும் அதை மறைக்கவும் ஹன்னா போன்ற மருதானியை வச்சு மறைச்சிருந்தாங்க. மற்ற பெரும்பான்மை கூட இருந்த எல்லா கூட்டமும் சஹாபாக்களில் எல்லாருமே வாலிபர்கள் தான். அதுவும் சிறிய வயதையுடைய வாலிபர்கள் தான் அதிகம். 20 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய சஹாபாக்களை விட 10 வயசுலேருந்து 20 வயசுக்குள்ள சஹாபாக்கள் அதிகம் இஸ்லாம் ஆரம்பத்தில் ஏற்றது. அலி பின் அபி தாலிப் அவங்க 20 வயசுக்கு உட்பட்டவங்க. முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு 20 வயசுக்கு உட்பட்டவங்க. தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் சிறிய வயது. அப்துல்லா இப்னு அப்பாஸ் சிறிய வயது. ஜாஃபர் இப்னு அபி தாலிப் சிறிய வயது. இத்தனை பெரும்பான்மை சஹாபாக்கள், நம்ம பெரிய பெரிய சஹாபாக்கள்னு சொல்கிற முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு சிறிய வயது. உமர் இப்னு கத்தாப் சிறிய வயது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு 38 வயது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 வயது. 40 வயதை தாண்டி இருக்கக்கூடிய சஹாபாக்கள் வந்து மிக குறைவு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சமூகத்தில். அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சமூகத்தை உறுதிப்படுத்தணும்னு நினச்சாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சமூகத்தை அந்த வாலிபர்களை கொண்டு தான் பலப்படுத்தினான் இல்லையா? முஸ்அப் இப்னு உமைர் வரலாறு நமக்கு தெரியும். ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு வரலாறு தெரியும். ஜாஃபர் இப்னு அபி தாலிப் தான் அபிசீனியாவை நோக்கி பயணம் செஞ்சு அந்த அரசருக்கு முன்னாடி யார் இஸ்லாம் எடுத்து சொல்லி நம்மளை வந்து இந்த நாட்டுக்குள்ளே நுழையிறதுக்கு உதவியாக இருப்பாங்கன்னு சஹாபாக்கள் தேர்ந்தெடுத்ததில் முன்னாடி போனது ஜாஃபர் இப்னு அபி தாலிப். 18 வயது வாலிபர் அவர். 18லேருந்து 20 வயதுக்குள்ள வாலிபர் தான் அவர் இல்லையா? அல்லாஹ் இந்த சமூகத்தையே அவங்களுக்கு கொண்டு தான் பலப்படுத்தியிருக்கான். அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிக முக்கியத்துவம் கொடுத்தாங்க சஹாபாக்களில் வாலிபர்களுக்கு முன்னிலைப்படுத்துவதில். ஹபீப், இப்போ நம்ம ஒரு சில சஹாபாக்களுடைய வரலாறுகளை படிக்கிறோம். அல்லாஹ் அவர்களுக்கு எவ்வளவு துன்புறுத்தல் நடந்தாலும் சஹாபாக்கள் அது வந்து மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக தீனை வச்சுருந்தாங்க. நாம் கேட்டதில் நிறைய சஹாபாக்கள் இருக்காங்க. இப்போ உதாரணமாக முஸ்அப் இப்னு உமைர் போன்ற பல சஹாபாக்கள் இருக்காங்க. உதாரணமாக ஹப்பாப் இப்னு அர்த் ரலியல்லாஹு அன்ஹு. எனக்கு வந்து ஒரு சில சஹாபாக்கள் உதாரணமாக ஹப்பாப் இப்னு அர்த் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய சம்பவங்கள் கேட்கும் பொழுதெல்லாம் பல விஷயங்கள் நம்மளுக்கு வந்து போகுது. உங்களுக்கு எந்த ஒரு சஹாபியுடைய விஷயம் வந்து இந்த மாதிரி இந்த யூத்துடைய கான்ட்ரிபியூஷன் மிகப்பெரிய இருந்தது அப்படின்றத நீங்கள் யோசிக்கிறீங்க? அடிக்கடி நான் நினைவு கூறக்கூடிய ஒரு நபித்தோழர், அடிக்கடி மக்கா மதீனாவுக்கு போகிறதுனால அதிகமாக எனக்கு மனசில் வரக்கூடிய ஒரே நபித்தோழர் வந்து முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. நான் மக்காவும் மதீனாவும் அவருக்கு ரொம்ப நெருக்கமானது. ஏன்னு சொன்னால் மக்காவுடைய ஆரம்ப கால அழைப்பு பணியில் இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட மக்காவுடைய செல்வந்தர்களுடைய குடும்பத்திலிருந்து வந்தவர் முஸ்அப் இல்லையா? அவங்களுக்கு அவர் கேள்விப்பட்டிருப்பீங்க. முஸ்அப் உடைய செல்வத்தை நீங்கள் பாதியாக்கி மக்காவில் இருக்கக்கூடிய பலருடைய செல்வத்தை ஒன்று சேர்த்தாலும் ஈடாகாது. அவ்வளோ பெரிய செல்வந்தர் அவர். காலையில் ஒரு ஆடை, மாலை ஒரு ஆடை, இரவு ஒரு ஆடை, காலை உணவு, மதிய உணவு, இரவு உணவு அப்படின்னு வறுமை இருக்கும்போது கூட நறுமணங்களை பூசிக்கொண்டு தெருக்களில் நடக்கும்போது மாலை வரை நறுமணம் இருக்கக்கூடிய அளவுக்குள்ள விலை உயர்ந்த எல்லா ஆடைகளும் வசதிகளும் உள்ள ஒரு தோழர் அல்லாஹ்வுடைய தீனை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்துக்காக வீட்டை விட்டு துரத்தப்படுறாரு. அம்மா வந்து போயிருன்னுறாங்க. அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் போகிறாரு, திரும்பி வர்றாரு. அவங்க அம்மாவை பார்க்காம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க போகிறாங்க. இப்போ அம்மா கூப்பிட்டு கேட்குறாங்க, நான் ஒன்று பெற்றிருக்கேன், வளர்த்துருக்கேன், நீ என்ன ரசூல்லாங்கிற ஒரு முஹம்மதுங்கிற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்ததுக்கப்புறம் அவரை நீ சந்திக்க போகிற அளவுக்கு முக்கியமாயிட்டாரா? இதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் தொடர்பு இல்லைங்கிறாங்க. இப்போ அவர் தாயிட்ட சொன்ன ஒரு வார்த்தை முக்கியமானது. அவர் சொன்ன, தாயே, நீங்கள் என்னை வந்து ஒரு வயிற்றுடைய இருளிலிருந்து, கருவறையுடைய இருளிலிருந்து என்னை வெளியே கொண்டு வந்திருக்கீங்க. ஆனால் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை இந்த உலகத்துடைய அநீதத்தின் இருளிலிருந்து வெளியே கொண்டு வந்திருக்காரு. அவரை தான் நான் நேசிக்க முடியும் உங்களை விட. அவருடைய பாதையை தான் நான் தேர்ந்தெடுத்து போக முடியுங்கிறாங்க இல்லையா?
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மார்க்கத்தை படிக்கக்கூடிய அந்த தோழர் மக்காவுடைய பருவத்தில் மதீனாவிலிருந்து அபிசீனியாவுடைய ஹிஜ்ரத்துக்கு அப்புறம் அக்கபாவுடைய உடன்படிக்கைக்காக வர்றாங்க. ரசூலுல்லாஹ் மதீனாவை கூட்டு போகணுங்கிற சில எண்ணத்தோட சில தோழர்கள் மதீனாவாசிகள் வர்றாங்க. ஒரு 10 பேர் வந்திருப்பாங்க. வந்து கேட்குறாங்க, எங்களோட யாரையாவது அனுப்புங்க, அவங்க குர்ஆனை சொல்லிக் கொடுக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு இஸ்லாமை சொல்லிக் கொடுக்கட்டும்னு சொல்லி ரசூலுல்லாஹ் தேர்ந்தெடுத்தது முஸ்அப. 20 வயது கூட இருக்காதவருக்கு அவரை சேர்த்து அனுப்புகிறாங்க. 2வது உடன்படிக்கை மதீனாவாசிகள் அல்லாஹ்வுடைய தூதரை அழைக்க வரும்போது வந்தவங்க 70 பேருக்கும் மேலே. அப்போ அந்த 60 பேர் அதிகமானதுடைய இஸ்லாமிய ஏற்புக்கு காரணம் யார்? முஸ்அப். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போகிறதுக்கு முன்னாடியே மதீனாவுக்கு இஸ்லாமிய சாம்ராஜ்யம் அமைகிறதுக்குள்ள அடித்தளத்தை அமைத்து யூதர்கள் பலரையும், அன்சாரிகள் மதீனாவாசிகள் பலரையும், மதீனாவாசிகளுடைய தலைவர்கள் பலரையும் அல்லாஹ்வுடைய தீன் பக்கம் இணைச்சு ரசூலுல்லாஹ் வரதுக்கு முன்னாடியே மதீனாவுக்குள்ள இஸ்லாமிய சாம்ராஜ்யத்துக்குள்ள அடித்தளங்களை வச்சு ரசூலுல்லாஹ் வந்த உடனே அரண்மனைக்குள்ள ஒரு அரசவைக்குள்ள ஒரு மிகப்பெரிய நாற்காலிக்குள்ள அமர வைக்கிற மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் அமர வைச்சதுக்குரிய அடிப்படையே முஸ்அப் தான் ரலியல்லாஹு அன்ஹு. ஆனால் அந்த முஸ்அப் அல்லாஹ்வுடைய தீனில் இருந்த அந்த அர்ப்பணிப்பு அவருடைய உலகத்தில் அவருக்கு போயிருச்சு. அதுக்கப்புறம் அவருடைய ஆடை கிழிந்த ஆடை தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய முறை முஸ்அப்பை பார்த்து அழுதுருக்காங்க. இன்னும் முஸ்அப், அல்லாஹ் உன்னுடைய நிலைமை இப்படி ஆயிடுச்சு முஸ்அப், இப்படிப்பட்ட ஆடைகள் அணிஞ்சிருக்கியன்னு சொல்லி. அந்த முஸ்அப் மதீனாவுக்கு உள்ள அந்த இஸ்லாமிய ஏற்புக்கு எல்லாத்துக்கும் காரணமாகி உஹதுடைய போர்க்களத்தில் மரணமாகிறாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு முன்னாடி முஸ்அபுடைய ஜனாசா கொண்டு வரப்படுது. தேம்பி அல்லாஹ்வுடைய தூதர் அழுகிறாங்க ஹம்சாவுடைய ஜனாசாவுக்கு அப்புறம். ஏன்னா முஸ்அபோடு அல்லாஹ்வுடைய தூதருக்கு இருந்த நெருக்கம் அவ்வளவு நெருக்கம். அதுவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தோற்றத்தை ஒத்த தோற்றம் மாதிரியே இருப்பார் முஸ்அப். அதனால உஹதுல முஸ்அபுடைய மரணத்தை பார்த்து காஃபிர்கள் வந்து ரசூலுல்லாஹ் மரணம் ஆயிட்டாங்கன்னாங்க இல்லையா. ரசூலுல்லாஹ் பாதுகாக்கிறதுக்காகவே கொடி எடுத்துட்டு வேகமாக வெளியே ஓடி மரணமான ஷஹீதான சஹாபி அவர். அவருடைய ஜனாசா கொண்டு வரப்படுது. அவருடைய ஜனாசாவை அடக்கம் செய்கிறதுக்காக கஃபன் போடுறாங்க. அவருடைய காலை மூடினால் தலை தெரிந்தது, தலையை மூடினால் கால் தெரிந்தது. இது ஒரு வாயில் வார்த்தையாக சொல்லும்போது ஒரு அடுக்கு மொழியாக இருக்குது. ஆனால் அதனுடைய நிலைமை ரொம்ப மோசமானது இல்லையா. எப்படி செல்வந்தவராக வாழ்ந்தவர் அல்லாஹ்வுடைய தீனை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்துக்காக ஒரு நிலைமை முழுவதுமாக தலைகீழாக மாறிடுது. பின்னாடி காலத்தில் ஹப்பாப் சொன்னீங்கல்ல, ஹப்பாப் மிகப்பெரிய தியாகம் செஞ்ச ஒரு நபித்தோழர். முதுகில் தோளே கிடையாது, நெருப்புப்பட்டவருக்கு. ஹப்பாபுக்கு முன்னாடி உணவுகள்லாம் பின்னாடி காலத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்துக்கு அப்புறம் இஸ்லாமிய சாம்ராஜ்யம் ரோம் பாரசீகள் அமையும் போது அவருக்கு முன்னாடி வைக்கப்படுது உணவுடைய விரிப்புகள் எல்லாம். ஹப்பாப் சொல்கிறாரு, அந்த உணவுகள் அந்த அலங்காரங்கள் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் எங்களோடு முஸ்அப் வாழ்ந்தார், அவர் இப்படிப்பட்ட நிலையில் இருந்தார், மரணமானார், அடக்கம் செய்ய போனோம், அவருடைய காலை மூடினால் தலை தெரிந்தது, தலையை மூடினால் கால் தெரிந்தது. அவங்களுக்கு அப்புறம் இந்த உலகம் எங்களுக்கு விசாலமாக்கிருச்சு. அவங்க சொன்ன வார்த்தை முக்கியமானது, நான் பயப்படுறேன் அல்லாஹ் வந்து நாங்கள் செஞ்ச நலவுகளுக்குரிய கூலியை இந்த உலகத்திலேயே அல்லாஹ் முற்படுத்திட்டானோ, கொடுத்துட்டானோ, அதனால தான் எங்களுக்கு இவ்வளோ வசதிகளும்